வெல்கம் டு ஸ்கேல்பர் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டர்டே யூரோ யூஎஸ்டியில் ஒரு ட்ரேட் அப்படின்ற எடுத்திருந்தோம். அந்த ட்ரேடை எப்படி எடுத்தோம், என்னென்ன கிரைட்டீரியா வச்சு எடுத்தோம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு செக்லிஸ்ட் அப்படின்றத வச்சுருக்கோம். இது நம்ம கோர்ஸ் படித்தவங்களுக்கு, கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஒரு செக்லிஸ்ட் அப்படின்ற வச்சுருக்கோம். அந்த செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்டெப்பாக நம்ம அனாலிசிஸ் அப்படின்றது பண்ணுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஸ்கேல்பர் ஜோன்லேருந்து ஐசிடி கோர்ஸ் அப்படின்ற கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 2 days ப்ரோக்ராம். இதோட உங்களுக்கு லைஃப் டைம் ரெக்கார்டிங் எக்ஸஸ் அப்படின்றது வந்துடும். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நீடட் இருந்துச்சு, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸ் அப்படின்ற நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்தம் டோட்டலாக அந்த செக்லிஸ்ட்டில் ஒரு 4 பேஜஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ நான் இங்கே ஷோ பண்ணுறது ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான். ஸோ மற்றது எல்லாமே வந்துட்டு உள்ளக்க தான் ஷோ பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் டேயில் இந்த செக்லிஸ்ட் டெஸ்ட் பண்ணி எப்படி அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ மொத்தம் நமக்கு 4 இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டே டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எஸ்டர்டே, சரிங்களா. ஸோ இப்போ எஸ்டர்டே நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸ் கேண்டில். ஸோ இப்போ அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை வந்து நம்மளுக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ஹையும் ஸ்வீப் பண்ணிடுச்சு, இந்த ஹையும் ஸ்வீப் பண்ணிடுச்சு. அப்போ இது எதில் வருது உங்களுக்கு, செல்லு, கிளியரா. ப்ரீவியஸ் கேண்டில் ஹை லிக்விடிட்டி ஸ்வீப். இந்த ஹையை வந்து நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா. இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேமில் நம்ம செல் சைடு போக போகிறோமா இல்லை பை சைடு போக போகிறோமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இன்கேஸ் இந்த ரூலில் உங்களுக்கு பை சைடும் செல் சைடும் ரெண்டுமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஃபர்தர் ஸ்டெப்பில் உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம செல் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம 1 hour அப்படின்றது போவோம். ஓகேங்களா. 1 hourக்கும் இதே மாதிரி செக்லிஸ்ட், எவரி ஸ்டெப்புக்கும் இந்த மாதிரி செக்லிஸ்ட் அப்படின்றது இருக்குது. அந்த செக்லிஸ்ட் வந்து இப்போ என்னால் இங்கே ஷோ பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நான் வழக்கம் போல் அனாலிசிஸ் அப்படின்றது பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 hour அப்படின்றது போகிறேன். 1 hour வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ட்ராப் ஆகிட்டு இருக்கு, தெரியுதுங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதுவும் வந்து எனக்கு செல் அப்படின்றது மேட்ச் ஆகுது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் 5 minutes அப்படின்றது போகிறேன். 5 minutesல பாருங்கள் கிளியராக மார்க்கெட் வந்து லோ ஹை லோ ஹை. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹையை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட் வந்து உங்களுக்கு பை ஆகிற மாதிரி காமிக்குது. பட் அகைன் இமீடியட்டாக வந்து இந்த லோ எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஒரு சோச் அப்படின்றது கொடுத்துருச்சு. இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டு தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு கவுண்டர் ட்ரெண்டுக்கான அறிகுறி அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு அகெயின் ஹை, திரும்ப லோ. இப்போ இது என்ன ட்ரெண்டு, ப்ரோ ட்ரெண்ட். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட்லேருந்து ப்ரோ ட்ரெண்டாக வந்து மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், டேலையும் செல் அப்படின்றது பார்த்தோம், 1 hourலையும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குது செல் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு 5 minutesலையும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து செல் சைடு ப்ரோ ட்ரெண்டில் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ப்ரோ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ செல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 minute போகிறேன். இப்போ 1 minute பாருங்கள். இப்போ 1 minuteலையும் நம்மளுக்கு கிளியராக வந்து ஒரு லோயர் லோ வச்சிருச்சு, தெரியுதா உங்களுக்கு. 1 minuteலையும் நம்மளுக்கு ஒரு லோயர் லோ அப்படின்றது வச்சிருச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரி வந்து எங்கே எடுத்தோம் அப்படின்னா, இங்கே எஃப்இஜி இருக்கு இல்லையா. ஸோ இந்த எஃப்இஜிஸில் தான் நம்ம என்ட்ரி அப்படின்ற எடுத்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த எஃப்இஜிக்கு மேலே வைக்கலாம். இந்த இடத்துல நம்ம எஸ்எல் வைக்கலாம். பட் வந்து இது ஒரு டைட்டான எஸ்எல்லாக இருக்கும். எஸ்எல் அடிச்சுட்டு கூட திரும்ப மார்க்கெட் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால நான் வந்து அந்த ஸ்விங் ஹையில் வந்து நான் என்னோட எஸ்எல் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதை தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லையும் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து நோட் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் தாண்டி கேண்டில் க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் போகும்போது நம்ம செல் அப்படின்றது போகலாம். இங்கே பாருங்கள், இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை தாண்டி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், செல் போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறோம். அதுவும் எங்கே, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸில். ஸோ இந்த இடத்துல நம்ம செல் போகலாம் அப்படின்ற முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணி அதோட ஹையில் வந்து நம்ம எஸ்எல் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம டார்கெட் வந்து 1:2 அப்படின்றத வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 1:1 அப்படின்றத அட்டென்ட் பண்ண உடனே நம்மளோட எஸ்எல் எடுத்து நம்ம பிரேக் ஈவனில் போட்டாச்சு. ஸோ பிரேக் ஈவன் வந்து நம்மளுக்கு இங்கே ஹிட்டாகவே இல்லை, கிளியராக வந்து நம்மளுக்கு டார்கெட் அப்படின்றது ஹிட் ஆயிடுச்சு.
சரிங்களா? ஸோ இப்படி தான் அந்த ட்ரேட் அப்படின்றத நாங்கள் பண்ணோம். ஸோ எஸ்டர்டே வந்து நாங்கள் மொத்தம் 2 ட்ரேட் அப்படின்ற பண்ணோம். ஒரு ட்ரேட் வந்து பிரேக் ஈவன், ஸோ இன்னொரு ட்ரேட் வந்து 1:2 அப்படின்றது ஹிட்டு. ஸோ நம்ம ஐசிடி 2 days அப்படி மென்டார்ஷிப் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறோம். அந்த மென்டார்ஷிப்பில் இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக எப்படி நம்ம மார்க்கெட்டை நம்ம அனலைசிஸ் பண்ணி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்டாக உங்களுக்கு இருக்கும். யாருக்கும் கோர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.